நெல் ஜெயராமன் அமைப்பிற்கு மத்திய அரசு இயற்கை தரச் சான்றிதழ் அளிக்கும் அதிகாரம். திருத்துறைப்பூண்டி அருகே ஆதிரங்கம் நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையத்தின் கீழ் இயங்கும் பிருத்வி பாரம்பரிய இயற்கை உழவர்கள் அறக்கட்டளை அமைப்பு மூலம் மத்திய அரசின் PGS இயற்கை தரச் சான்றிதழ் அதிகாரம் வழங்கியுள்ளது. மத்திய அரசு வழங்கக்கூடிய இயற்கை தரச் சான்றிதழ் பெறுவது தொடர்பான வழிமுறைகள் குறித்து விவசாயிகளுக்கான சந்திப்பு கூட்டம் ஆதிரங்கத்தில் நடைபெற்றது. தமிழக இயற்கை உழவர் இயக்க மாநில செயலர் பந்தநல்லூர் அசோகன் தலைமை வகித்தார். பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மைய மாநில ஒருங்கிணைப்பாளர் ராஜீவ், பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையத்தின் உயர்மட்ட குழு உறுப்பினர் ஜானகிராமன், முன்னோடி இயற்கை விவசாயி மணிமாறன் முன்னிலை வகித்தனர். PGS தரச் சான்றிதழ் பெற வேண்டிய வழிமுறைகள் குறித்து PINFT தமிழ்நாடு மண்டல குழு பொறுப்பாளர் ஸ்ரீராம் கூறியது. மறைந்த இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் மற்றும் நெல் ஜெயராமன் மூலமாக தமிழகத்தில் அதிக பரப்பளவில் பாரம்பரிய இயற்கை விவசாயம் மேற்கொள்ளப்பட்டு நாடு முழுவதும் பல இயற்கை விவசாயம் செய்து வரும் விவசாயிகளை அங்கீகரித்து ஆதிரங்கம் நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மைய உயர்மட்ட குழுவால் உருவாக்கப்பட்ட PGS இந்தியா அதன் வழிகாட்டுதலின்படி தகுதி வாய்ந்த இயற்கை விவசாயிகளை கண்டறிந்து தொடர் கள ஆய்வுகள் மேற்கொண்டு மத்திய அரசின் இயற்கை தரச் சான்றிதழ் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த சான்றிதழ் பெறுவதன் மூலம் இந்தியா மற்றும் உலக அளவிலும் விவசாயிகள் தாங்கள் விளைவித்த பொருளை நேரடியாக விற்பனை செய்ய வழிவகுக்கும். சாதாரணமாக சந்தை நிலவர விலையை விட கூடுதல் விலைக்கு விற்பனை செய்ய முடியும். பொருட்களை வாங்கக்கூடிய நுகர்வோரும் எளிதில் வாங்கிய பொருள் எங்கு விளைவிக்கப்பட்டது, யாரால் விளைவிக்கப்பட்டது என்ற விவரங்களையும் நேரடியாக அறிந்து கூடுதல் தகவல்களையும் பெற முடியும் என்பதால் உற்பத்தி செய்யப்பட்ட விளைபொருளின் நம்பகத்தன்மை உறுதி செய்யப்படும். எதிர்காலத்தில் மத்திய அரசால் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் நிதி உதவிகளை நேரடியாக விவசாயிகள் வங்கியின் கணக்கில் வரவு வைக்கும் நடவடிக்கையிலும் ஈடுபட்டு வருவதால் இயற்கை விவசாயிகள் அனைவரும் இந்த சான்றிதழை பெற்று நஞ்சில்லாத உணவு உற்பத்தி செய்யும் மாநிலமாக தமிழகத்தை மாற்ற முன்வர வேண்டும் என்றார். கூட்டத்தில் விவசாயிகள் சந்தேகங்களுக்கு விளக்கங்கள் அளிக்கப்பட்டது. மத்திய அரசுக்கு விவசாயிகள் சார்பாக நன்றி தெரிவித்து தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையம் உயர்மட்ட குழு உறுப்பினர் நன்னிலம் உதயகுமார் நன்றி கூறினார். இந்த தரச் சான்றிதழ் எப்படி பெறுவது என்பது குறித்த சந்தேகங்களுக்கு 8826246196 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையத்தில் இன்னைக்கு நம்மளோட மண்டல குழு கூட்டம் நடைபெறுது. சர்டிஃபிகேஷனுக்கான ஒரு சான்று வழங்குறதுக்கான ஒரு ஏற்பாடு இது இந்த பாதுகாப்பு மையத்துக்கு இப்போ கிடைச்சிருக்கு. அதோட இது இருக்கு, அவங்கள கண்டறிஞ்சு அவங்களுக்கு சர்டிஃபிகேட் வழங்குறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். முதல் கட்டமாக இப்போ மே மாதம் நமது பாரம்பரிய பாதுகாப்பு மையத்தோட நெல் திருவிழா எப்போதும் நடைபெற வழக்கம். இந்த வருஷம் கொரோனா காரணத்தினால ஆகஸ்ட் மாதத்துக்கு நம்ம இந்த நெல் திருவிழாவை மாற்றி அமைச்சிருக்கோம். 2வது வாரத்தில் நடக்கிற மாதிரி மாற்றி அமைச்சிருக்கோம். ஒரு 500 விவசாயிகளுக்கு இயற்கை விவசாய தர சான்றிதழ் வழங்குறதுக்காக ஏற்பாடு நடந்துருக்கு. அதில் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற இயற்கை விவசாயிகளை கண்டறிந்து தொடர்ந்து இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு வர விவசாயிகளை கண்டறிந்து அவங்களுக்கு நம்ம இயற்கை விவசாய தர சான்றிதழ் வழங்குறதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதை இதோட RC பிருத்திவி இண்டிஜினியஸ் நேச்சுரல் ஃபார்மர்ஸ் டெஸ்ட்டுங்கிறது இது ஆசையாக இருக்குது. அது நெல் ஜெயராமன் பாதுகாப்பு மையத்துக்கு கீழே இருக்கிற ஒரு 10 வருஷமாக இந்த தரச்சான்றிதழுக்கான அங்கீகாரம் பெறதுக்காக நெல் ஜெயராமன் காலத்துலேருந்து நம்ம முயற்சி பண்ணிட்டு வந்துருக்கோம். அது இந்த வருஷம் நமக்கு கிடைச்சிருக்கு. இது தொடர்ந்து ரொம்ப பர்மனெண்ட்டான RCயாக நமக்கு அதை கொடுத்துருக்காங்க. அதுக்கு மத்திய அரசுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இது முக்கியமாக இதோட